இன்றைக்கி வீட்டில் சுண்டைக்காய் குழம்பு. இப்போ ஸ்கூலுக்கு பசங்களுக்கும் சுண்டைக்காய் குழம்பு தான். ஆக்சுவலாக எல்லோரும் சுண்டைக்காயை பார்த்தா நீ என்ன பெரிய சுண்டைக்காயான்னு கேட்பாங்க. பட் சுண்டைக்காயில் வந்துட்டு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. புளி திட்டமான அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். சுண்டைக்காய் அலசி 2 அரைஞ்சி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்புங்க. சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். அது அப்படியே அது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் எல்லா குழம்புக்குமே வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், மூடிக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு நல்லா சுண்டி திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி சாப்பிட்லாம்.